வணக்கம் நண்பர்களே. திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நினைவிருக்கும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி நினைவிருக்கும். சில வருடங்களுக்கு முன்னால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தார். இந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தேர்தலில் போட்டியிடுவதால் யாருக்கு பாதிப்பு, யாருக்கு தாக்கம் அதிகம், யாருக்கு லாபம், இதைத்தான் இந்த பதிவு. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அடிப்படையில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் என்பது அவர் சார்ந்து அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர் போட்டியிடும் தொகுதியும் சென்னை அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட 7 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறார். மேக்சிமம் திருவிக்க நகர் அப்படின்னு ஒரு உத்தேசமான ஒரு தொகுதியும் சொல்லியிருக்காங்க. திருவிக்க நகரில் அவங்க போட்டியிடுவாங்க. ஸோ இதில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் களமிறங்கினாங்கன்னா இதில் இருக்கிற ஒரு பெரிய இம்பேக்ட், தாக்கம் என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட இனம், பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்பாக அப்படிங்கிறதெல்லாம் கடந்து பிசிக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதையும் இவர் எடுத்துக்குவார். ஒன்று. இன்னொன்று, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக அரசு நடந்து கொண்ட விதம் படுமோசம். நானே சொல்கிறேன், படுமோசம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னப்போ அது சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தது திமுக. இந்த லட்சணம் அந்த தேர்தல் களத்தில் சொல்லுவாங்க. ஐயா, இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளட்டும், ஒருவருடைய கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் பதற்றம் வருகிறது? ஸ்டாலினுக்கு ஏன் பதற்றம் வந்தது? உடனே தமிழக அரசு ஓடி போய் இங்கேருந்து மக்கள் வரி பணத்தை செலவழித்து லட்சக்கணக்கில், கோடி கூட இருக்கலாம், கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு தடை ஆணை வாங்கிட்டு இருந்தாங்க. யாரும் நாள் விசாரிச்சுட்டு போன்னு விட்டுருக்கலாமே. இந்த தாக்கங்கள் எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும். ஏற்கனவே அது தமிழ்நாடு முழுக்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினுடைய பின்னணி, அதில் தமிழக அரசு நடந்து கொண்ட விதம், இந்த இரண்டுமே கட்டாயம் அவர்களை பாதிக்கும். திமுகவுடைய கூட்டணியை வெகுவாக பாதிக்கும். இதில் மாற்றம் இல்லை. இதில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி, அவர் களமிறங்கும் தொகுதியும் அந்த தொகுதியில் ஏற்படக்கூடிய தேர்தல் பிரச்சார தாக்கங்களும் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும் என்பது எல்லோருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, தேர்தல் பார்வையாளர்களுக்கு. இதெல்லாம் சின்ன விஷயங்க, இதெல்லாம் அவங்க கடந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? எவ்வளோ பெரிய அமைச்சர் நிற்கிறாரு, எவ்வளோ பெரிய இது நிற்கிறாருன்னு நீங்கள் சொல்லலாம். காலம் ஒரே மாதிரி சுத்தாது, இப்படியும் சுற்றும். புரியுதுங்களா? பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குடைய தேர்தல் என்ட்ரிங்கிறது அவங்களுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருக்கும். தேர்தல் என்று சிந்தித்து வாக்களியுங்கள்.